வாடகை வீட்டில் குடியிருக்கீங்களா? மாதம் 10,000 சேமிக்க எளிய வழி. வாடகை வீட்டில் குடியிருக்கீங்களா என்றால் உங்கள் பணத்தை சேமிக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை அனுபவத்தின் அடிப்படையில் மட்டுமே இந்த டிப்ஸை உங்களிடம் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய லைஃப் மைண்ட் செட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் ரிஸ்க் உள்ளது. இதன்படி செயல்படுவது என்பது உங்களது விருப்பத்தை பொறுத்து. வாடகை வீட்டில் குடியிருப்பவர்கள் குறிப்பாக மாதம் 10,000 என்கிற அளவில் வாடகைக்கு குடியிருக்கார்கள் என்றால் கொஞ்சம் காசை கூட கொடுத்து ஒத்திகைக்கு வீடு பாருங்கள். ஒத்திகைக்கு வீடு பார்த்தால் 10,000 ரூபாய் அப்படியே உங்களுக்கு மிச்சமாகும். ஒருவேளை உங்களிடம் அதற்கு பணம் இல்லை என்றால் எந்த காரணமும் கொண்டு பர்சனல் லோன் வாங்காதீர்கள். நகைகளை அடகு வைத்து பணத்தை புரட்டுங்கள். அதை வைத்து ஒத்திகைக்கு குடி சென்றால் உங்களுக்கு நிச்சயம் பணம் கணிசமாக மிச்சமாகும். நகைகள் இல்லாத பட்சத்தில் பர்சனல் லோன் எடுக்கலாம். ஆனால் வருமானம் நிலையாக வரும் என்றால் இந்த முயற்சியில் இறங்குங்கள். இல்லாவிட்டால் நிச்சயம் வேண்டாம். பர்சனல் லோன் வட்டி என்றால் 5 லட்சம் 3 வருடத்திற்கு எடுக்காதீர்கள் என்றால் மாதம் இஎம்ஐ சுமார் 16,000 என்கிற அளவில் இருக்கும். வட்டியாக 85,000 முதல் 90,000 என்ற அளவிற்கு செலுத்தும் வாய்ப்பு உள்ளது. நிச்சயம் உங்களுக்கு லீஸுக்கு போனால் லாபம்தான். நகை வட்டி என்றால் இதில் பாதி கூட இருக்காது. எனவே அது உங்கள் விருப்பம். எப்போதுமே பர்சனல் லோன் எடுக்கும்போது குறைவான இஎம்ஐ ஏதோ அதையே செலக்ட் செய்யுங்கள். அதிக இஎம்ஐ ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டாம். அடுத்ததாக ஒத்தி அதாவது லீஸுக்கு போகும்போது சில விஷயங்களை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். அங்குள்ள பிரச்சனைகள் என்னென்ன? அவர் பணத்தை திரும்ப கொடுப்பாரா? உங்களிடம் பணம் வாங்கும் நபர் அந்த கட்டிடத்தின் உரிமையாளர் என்பதை கண்டிப்பாக உறுதி செய்ய வேண்டும். வீட்டில் தண்ணீர் பிரச்சனை உள்ளதா? வீட்டில் சுவர், டைல்ஸ், கழிவுநீர் குழாய் என ஏதேனும் பிரச்சனை வந்தால் யார் பொறுப்பேற்பது என்பதை தெளிவாக பேசி எழுதி பூர்வமாக பத்திரத்தில் ஒப்புதல் பெற்று கொள்ளுங்கள். எப்படி என்றால் ஒத்திகைக்கு போகும்போது அவரிடம் எல்லாவற்றையும் எழுதி அதனை பத்திர அலுவலகத்தில் பதிவு செய்ய சம்மதமா என்பதை அவரிடம் கேட்டுவிட்டு அட்வான்ஸ் கொடுங்கள். அல்லது ஒத்தி பத்திரத்தை இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். இதற்கு வீட்டின் உரிமையாளர் ஆதார் எண் மற்றும் அவரை பற்றிய விவரங்கள், உங்களை பற்றிய விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். இதை செய்துவிட்டால் சட்ட ரீதியாக நீங்கள் கொடுக்கும் பணத்திற்கு பாதுகாப்பு கிடைக்கும். பணத்தை எப்போதுமே வங்கி கணக்கில் மட்டுமே செலுத்துங்கள். ரொக்கமாக கொடுக்காதீர்கள். இதையெல்லாம் சரியாக செய்தால் வாடகை வீட்டில் இருந்து ஒத்திகைக்கு போவதன் மூலம் நிச்சயம் மாதம் 10,000 சேமிக்க முடியும். அதை ஃபிக்ஸட் டெபாசிட்டாக சேமித்து வந்தால் 2 வருடமோ அல்லது 1 வருடமோ உங்களுக்கு நிச்சயம் நல்ல தொகை சேமிப்பாக இருக்கும். இது கொஞ்சம் ரிஸ்க் தான் என்றால் சரியான வீட்டிற்கு லீஸுக்கு சென்றால் உங்களுக்கு பணம் லாபகரமாக இருக்கும். மாறாக கடன் வங்கி திவால் நிலையில் உள்ளவரின் வீட்டிற்கு லீஸுக்கு சென்றால் சிக்கல்தான். எனவே லீஸுக்கு போகும் முன் அவரை பற்றி முழுமையாக அறிந்துவிட்டு செல்லுங்கள். லீஸு ஒப்பந்தத்தை அரசு இணையதளத்தில் பதிவு செய்து சட்ட ரீதியான பாதுகாப்புடன் செல்லுங்கள். உங்களுக்கு வீட்டுக்கடனை முன்கூட்டியே அடைக்க விரும்பினால் புத்திசாலித்தனமாக நிர்வகிக்க சில குறிப்புகள். ஃபர்ஸ்ட், ஒரே நேரத்தில் ஒரு கடனை பெற்று அதை திருப்பி செலுத்துவதில் உங்கள் கவனம் முழுவதையும் திட்டமிட்டு செலுத்துங்கள். பணம் செலுத்துவதில் தவறினால் அபராதம் விதிக்கப்படும். உங்கள் நிதி நிலைமையை மோசமாக்கும். எல்லா இடத்திலும் கடன் வாங்கும்போது அதனை அடைப்பது என்பது மிகவும் கடினமான விஷயம். 2, வீட்டுக்கடனை முன்கூட்டியே திரும்ப செலுத்துங்கள். ஹோம் லோன் பேமெண்ட். அவ்வப்போது வீட்டுக்கடனை முன்கூட்டியே செலுத்துவது உங்கள் வீட்டுக்கடனை முன்கூட்டியே செலுத்துவதற்கான ஒரு சிறந்த வழியாகும். ஏனெனில் இது உங்களுக்கு திரும்பி செலுத்தும் காலத்தை குறைக்கிறது. இது வாடிக்கையாளரின் மொத்த வட்டி தொகையும் சேமிக்கிறது. ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதலின்படி வீட்டுக்கடனுக்கு முன்பணம் செலுத்துவதற்கு அபராதம் விதிக்க முடியாது. எனவே கடன் வாங்குபவர்களின் தங்களிடம் கூடுதல் பணம் இருக்கும் போதெல்லாம் தங்கள் வீட்டுக்கடனை ஓரளவிற்கு அடைக்க முயற்சி செய்ய வேண்டும். அட்வான்ஸ். வீட்டுக்கடன் இஎம்ஐ தொகை அதிகரிக்கவும். நீங்கள் வேலையில் இருந்தால் அல்லது உங்கள் வருமானம் காலப்போக்கில் அதிகரிக்கும் தொழிலில் இருந்தால் உங்கள் வீட்டுக்கடன் இஎம்ஐ தொகையும் படிப்படியாக அதிகரிக்க முயற்சிக்கவும். நீங்கள் அதிக இஎம்ஐ மூலம் வீட்டுக்கடனை முன்கூட்டியே செலுத்தினால் அது உங்களுக்கு நிலுவைத் தொகையை வெகுவாக குறைக்கும்.
ஃப்ளோட்டிங் வட்டி விகிதத்திலிருந்து நிலையான வட்டி விகிதம். வீட்டுக் கடனை திரும்பி செலுத்துவதற்கான மிக சிறந்த வழி ஃப்ளோட்டிங் வட்டி விகிதம். ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் நிலையான வட்டி விகிதத்திற்கு ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுவதாகும். ஃப்ளோட்டிங் வட்டி விகிதத்திற்கு கடனின் இந்திய ரிசர்வ் வங்கியின் ரெப்போ விகிதம் அதிகரித்தாலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு காரணங்களுக்காகவோ கடன் வழங்குபவர்கள் வட்டி விகிதத்தை அதிகரிக்கலாம். இதனால் நிலையான வட்டி விகிதத்திற்கு மாறுவது உங்களுக்கு நிதி லாபத்தை கொடுக்கும். 5th பாயிண்ட், வருடத்திற்கு ஒரு முறை கடனை ஓரளவிற்கு திரும்ப செலுத்துதல். குறைந்தபட்சம் வருடத்திற்கு ஒரு முறையாவது வீட்டுக் கடனை ஓரளவிற்கு திரும்ப செலுத்துங்கள். கடன் தொகையில் 20-25% செலுத்துவதற்கு வீட்டுக் கடனில் அசலை தொகையும் வட்டி அளவையும் குறைக்கும். பின்னர் இஎம்ஐ தொகையை அல்லது கடனை திருப்பி செலுத்தும் காலமும் குறைக்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதிலிருந்து நீங்கள் 10,000 ரூபாய் கொடுத்து வாடகையில் வீட்டில் இருப்பது நல்லதா, இல்லை 3 லட்சம் கொடுத்து ஒத்திகைக்கு இருப்பது நல்லதா என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டான ஆப்ஷனை நான் உங்களிடம் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்து நிறைய வீடியோவில் நம்ம சேனலில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.